வணக்கம். அது வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சரிங்களா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போது காதலில் விழுந்தேன்ட்டு ஒரு படம் ஒன்று இப்போ நான் பார்த்தேன் சரிங்களா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நகுல் அந்த சுனைனா அப்படிங்கிற அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இறந்துடுவாங்க. அவங்க இறந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா நகுல் அந்த ஹீரோ வந்து அவங்க இறக்கலை அப்படின்ட்டு அவங்களோடையே வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பார் சரிங்களா. இப்போது அவங்க வந்து இந்த சீன் இப்போது அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவருக்கு என்ன அவருக்கு வந்து ஒரு மாதிரி மூளை வந்துட்டு குழம்புற மாதிரி ஒன்று காமிப்பாங்க. நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிரெயினு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு மங்களா அது மாதிரிலாம் காமிப்பாங்கள்ல, ஒரு மங்களா மீனிங் கீழும் போகிற மாதிரி அப்படிலாம் காமிப்பாங்கள்ல, அதாவது அந்த மூளை குழம்புது அப்படின்ட்டு நீங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க சரிங்களா. இதில் இப்போ இந்த 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 சம்பவம் என்னங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு அந்த பொண்ணு நீங்கள் அந்த பொண்ணு வந்து செத்துட்டா அப்படிங்கிறத அவர் வந்துட்டு நம்பவே மாட்டார். நான் அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தான் அது. தான் இந்த ஒரு உயிரிழந்த பொண்ணு வந்துட்டு இறந்துட்டா அப்படிங்கிறது அது ஒரு அதிர்ச்சியில் வரக்கூடிய இந்த மூளை வந்துட்டு கலங்குறது, மூளை வந்து குழம்புறது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இது அந்த சீனுக்கு இல்லையா, அது வந்து உண்மையான விஷயம் அது சரிங்களா. அது வந்து உண்மையான விஷயம். இப்போ நம்ம கூட வந்துட்டு இருக்கவங்க, ஏன்னா நான் ஃபீல் பண்ணிக்கேன் அந்த மூளை வந்துட்டு குழம்புது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஃபீல் பண்ணிக்கேன். நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நம்ம வந்துட்டு நம்ம மேலே வந்து ஒரு சிறு தவறும் வந்துட்டு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப வந்துட்டு நம்மளை சார்ந்தவங்களால் நம்ம வந்து பட்டு நம்ம பட்டிருக்கும் பொழுது என்ன அவங்க நமக்கு வந்துட்டு நமக்கு நெருங்கினவங்க நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்மளை வந்துட்டு ப்ளேம் பண்ண போட்டுரு சரிங்களா. ப்ளேம் பண்ணும்பொழுது என்ன இத்தனை நாளாக நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எதுக்குமே வந்துட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை என்ன அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஏன்னா திரும்பவும் இதுதான் நடக்க போகுது. திரும்பவும் என்ன இது முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் அது வந்து என்னென்னா ஒரு அதிர்ச்சினா இப்போ இந்த பைத்தியமாக ஆகிறாங்க பார்த்தீங்களா. உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்களை சார்ந்தவங்களையோ இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத சரி டாக்டர் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னங்க வந்து அவங்கள என்னங்க வந்து ஒரு தன் நிலைக்கு என்னங்க அவங்கள கொண்டு வரணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க நல்லா இருக்கும் பொழுது, இது பல படத்தில் சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்க எந்தெந்த இடத்துக்கு போனாங்களோ, அவங்க எந்தெந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்தாங்களோ, அவங்க எந்தெந்த பர்சன்ஸ் கூட வந்து இருந்தாங்களோ என்னங்க அதெல்லாம் நம்ம அதே மாதிரியான சீன்ஸை அவங்களுக்கு நம்ம காமிச்சிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. அதே மாதிரியான சீன்ஸ் நம்ம அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். காமிச்சிட்டே இருக்க அவங்களுக்கு அந்த அந்த பிரெயின் வந்துட்டு வந்து ஒரு 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 வந்து ஒரு கொலாப்ஸ் ஆச்சு இல்லையா, அந்த சில செல்ஸ் வந்துட்டு அதில் சில நியூரான்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆனால்தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு வருது. அந்த மாதிரி டேமேஜ் ஆன செல்ஸை நம்ம வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. பிரெயினில் மட்டும் நான் சொல்கிறது என்னென்னா, பிரெயினில் மட்டும் வந்து ஒரு ஒரு செல் ஒரு அணு இல்லை ஒரு சில பார்ட்ஸ் வந்துட்டு டெத் ஆகிடுச்சுன்னா அது வந்து டெத் ஆனது தான்
திரும்ப நீங்கள் வந்துட்டு அதை வந்து ரீக்ரோத் பண்ணுறதோ, இல்லை அது நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து எடுத்துகிட்டு வேறு புது மூளை அணுக்களை வைக்கிறதோ அதெல்லாம் செய்ய முடியாது பிரெயினில். சில பிரெயின் டெத்துங்கிறது என்னங்க, பிரெயின் டெத்து ஆனவங்களால் என்னங்க முன்ன வந்து அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்று எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய உண்மை. அதான். ஆனால் நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போது இந்த மாதிரி கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய சில கன்ஃபியூஷன்ஸ் சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு வந்து இருக்கவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்னங்க, நான் சொன்ன மாதிரி என்னங்க நீங்கள் பற்றி படத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த பழைய சம்பவங்கள் என்ன அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். என்ன அதே மாதிரி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்க எப்படி 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 அவங்க வந்து பேசினாங்க இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட பேசணும். புரியுதுங்களா? நீங்கள் அவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசணும் சரிங்களா. அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசணும். இந்த மாதிரி நீங்கள் பேசும்பொழுது என்னங்க அந்த அந்த பிரெயின் அதை நம்ப ஆரம்பிச்சிடும் சரிங்களா, நம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் அது அப்படியே அதை அறியாமே அது வந்து பார்த்திங்கன்னா என்னங்க அவங்கள அறியாமே அவங்க தன்னிலைக்கு வந்துடுவாங்க சரிங்களா. இதை வேணால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்களேன் என்னங்க. இது வந்து இதைத்தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா, நன்றி. முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னங்க, அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையை என்னங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அதை பற்றி பேசுகிறதோ இல்லை வந்துட்டு என்ன நடந்தாலும் சரிங்களா, அதை வந்து கண்டுக்கவே கூடாது. என்ன நமக்கு என்ன தேவையோ இல்லை நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்முடைய வேர்ட்ஸு அதே மாதிரி நம்முடைய ஆக்ஷன்ஸ் இந்த எல்லாமே வந்துட்டு இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைத்தியம் பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பர்சன்ஸாக நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும். சரி, நீங்கள் மாடர்ன் மெடிசன்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்துட்டு தராங்க சரிங்களா. அதுவும் நிறைய இருக்குது. வந்து ஆன்டி டிப்ரெசிவ் ட்ரக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இது ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு இது வந்து ட்ரக்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட சரியா. அதை சாப்பிட்றதுனால எந்த யூஸும் வந்துட்டு வந்து கிடையாது சரிங்களா. நம்ம வந்துட்டு அவங்கள குணப்படுத்தணும், அவங்கள பழையபடி அவங்கள வந்துட்டு வாழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதுதான் சரியான வழி. இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுக்குராச்சூர்ணம்ட்டு ஒன்று விற்குது சரிங்களா. அமுக்குராச்சூர்ணம் அதை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். அமுக்குராச்சூர்ணம் சரிங்களா. அப்புறம் வந்து பிரம்மி நெய்ன்ட்டு ஒன்று விற்குது சரிங்களா. பிரம்மி வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அதை வந்து எப்படி வந்து பயன்படுத்தணுன்ட்டு. அப்படிலாம் வந்து இதை ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு மெடிசன்ஸ் மட்டும் இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. வாங்கிட்டு அந்த மெடிசன்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரியான இந்த சைக்காலஜிக்கல் வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்கள நம்ம நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும் உங்களை. ஓகேங்களா, தேங்க்யூ. இதுக்கான வந்துட்டு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆனவங்களுக்கான காரணங்கள் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டே தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள கெமிக்கல்ஸ் சரிங்களா அவங்களுக்குள்ள வந்து உண்டாகாதனால இதில் பிரெயினில் வந்துட்டு உண்டாகாதனால தான் இந்த மாதிரியான வந்துட்டு இந்த மனநிலை வந்து பாதிக்கப்படுது சரிங்களா. இதெல்லாம் ஈஸியாக சேவ் பண்ணிடலாங்க சரிங்களா, ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.